வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைல் பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி 2 கிலோ ப்ரான்ஸ் நிரம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இறாலை பரட்டிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அது கூட தேவையான அளவு மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு இறாலாக எடுத்து நம்ம பெரட்டி வச்சுருக்கிற இறால் ஒவ்வொன்றா எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட்டார அளவுக்கு அதை நல்லா பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அந்த இறால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பரட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த இறாலை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இறால் நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வணக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வெண்ணெய் தேவைங்க. அது கூடவே 10 வெள்ளை பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையை நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபிஷ் சாஸ் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஸ்டார்டர் டிஷ். இது ஒரு நூடுல்ஸ் கூடயோ இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் கூடயோ நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேபுலஸ் செஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.